6/9/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பதீத பாவன தந்தையின் வழிப்படி நீங்கள் தூய்மை அடைகிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு தூய்மையான உலகின் ராஜ்யம் கிடைக்கிறது. தனது வழிப்படி தூய்மை அடைபவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. கேள்வி: குழந்தைகள் சேவையில் முக்கியமாக எந்த விஷயத்தின் மீது கவனம் இருக்க வேண்டும்? அதில் சேவையில் ஈடுபடும் பொழுது ஒருபோதும் அற்ப விஷயங்களில் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள். தமக்குள் உப்பு நீர் போல ஆனீர்கள் என்றாலோ, பேசிக்கொள்ளவில்லை என்றாலோ, டிசர்வீஸ் எதிர்மாறான சேவைக்கு பொறுப்பாகி விடுவீர்கள். பல குழந்தைகள் தந்தையிடமே கோபித்துக் கொள்கின்றனர். தலைகீழ் காரியம் செய்ய தொடங்கி விடுகின்றனர். பிறகு அப்படிப்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்ததை நீக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி. தூய்மையற்றவரை தூய்மையாக்கும் தந்தை தூய்மையாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தூய்மையற்ற குழந்தைகள் தான் தூய்மையாக்கக்கூடிய தந்தையை அழைக்கின்றனர். நாடகத்தின் திட்டம் என்றும் சொல்கிறார். நாடகத்தின் திட்டம் என்றும் சொல்கிறார். ராவண ராஜ்யம் ஆகியிருக்கும் காரணத்தால் அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றவராக இருக்கின்றனர். விகாரத்தில் செல்பவர்கள் தூய்மையற்றவர்கள் என சொல்லப்படுகின்றனர். விகாரத்தில் செல்லாதவர்களும் பலர் இருக்கின்றனர். பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றனர். பாதிரிமார்கள், முல்லா, காஜிகள், முகமதி அறிஞர்கள், பௌத்தர்கள் முதலானவர்கள் தூய்மையாக இருப்பது போல நம் விகாரமற்றவர்கள் என புரிந்து கொள்கின்றனர். அவர்களை யார் தூய்மையாக ஆக்கியது? அவர்கள் தாமாகவே ஆனார்கள். உலகில் பலர் இப்படிப்பட்ட தர்மங்களில் இருப்பவர்கள் விகாரத்தில் செல்வதில்லை. ஆனால் அவர்களை பதீத பாவன தந்தையால் தூய்மையாக்கப்படுவதில்லை. ஆகையால் அவர்கள் உலகின் எஜமானனாக ஆக முடியாது. தூய்மையான உலகிற்கு செல்ல முடியாது. சன்னியாசிகளும் கூட 5 விகாரங்களை விட்டு விடுகின்றனர். ஆனால் அவர்களை யார் சந்நியாசம் செய்வித்தது? பதீத பாவனரான பரமபிதா பரமாத்மா சந்நியாசம் செய்ய வைக்கவில்லை அல்லவா? தூய்மையற்றவரை தூய்மையாக்கும் பதீத பாவனர் தந்தை என்ற லட்சியத்தில் வெற்றியடைய முடியாது. தூய்மையான உலகமாகிய சாந்திதாமத்துக்கு செல்ல முடியாது. இந்த தந்தை உங்களுக்கு தூய்மை அடைவதற்கான ஸ்ரீமத் உயர்ந்த வழி கொடுக்கிறார். சத்தியுகம் நிர்விகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் வருபவர்கள் கண்டிப்பாக தூய்மையானவர்களாக இருப்பார்கள் என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. சத்தியுகத்திலும் தூய்மையாக இருந்தனர். சாந்திதாமத்தில் கூட ஆத்மாக்கள் தூய்மையாக இருக்கின்றனர். இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். மறுபிறவிகளை எடுக்கவே வேண்டியுள்ளது. சத்தியுகத்திலும் கூட மறுபிறவிகள் எடுக்கின்றனர். ஆனால் விகாரத்தின் மூலம் அல்ல. அது சத்தியுகம் சம்பூர்ண நிர்விகாரி உலகமாக உள்ளது. திரேதாவில் 2 கலைகள் குறையலாம். ஆனால் விகாரிகள் என சொல்ல மாட்டோம். பகவான் ஸ்ரீராமன் பகவதி ஸ்ரீ சீதை என சொல்கிறார் அல்லவா? 16 கலைகள் பிறகு 14 கலை என சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கும் கூட இப்படியே தேய்பிறைவன ஆகின்றது அல்லவா? ஆக பதீத பாவன தந்தை எதுவரை தூய்மையானவராக ஆகுவதில்லையோ அதுவரை யாரும் முக்தி ஜீவன் முக்தியில் செல்ல முடியாது என இதிலிருந்து நிரூபணமாகிறது. தந்தைதான் வழிகாட்டியாக உள்ளார். இந்த உலகில் தூய்மையானவர்கள் பலர் இருக்கின்றனர். சன்னியாசிகளுக்கும் கூட தூய்மையாக இருப்பதன் காரணத்தால் மரியாதை கிடைக்கிறது. ஆனால் தந்தையின் மூலம் தூய்மையாவதில்லை. நம்மை தூய்மையாக்குபவர் நிராகாரமான பரமபிதா பரமாத்மா என்று இப்போது குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அவர்கள் தம் வழியில் தாமே தூய்மை அடைகின்றனர். நீங்கள் தந்தையின் மூலம் தூய்மை அடைகிறீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பதீத பாவன தந்தையின் மூலமே தூய்மையான உலகின் ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தை சொல்கிறார்: ஓ குழந்தைகளை, காமம் உங்கள் மிகப்பெரிய எதிரியாகும். இதன் மீது வெற்றி அடையுங்கள். வீழ்ச்சி அடைவதும் இதில்தான் ஆகும். நாங்கள் கோபம் அடைந்தோம், ஆனால் முகத்தை கருப்பாக்கி கொண்டோம் என ஒருபோதும் எழுதுவதில்லை. காமத்தை குறித்து நாங்கள் முகத்தை கருப்பாக்கி கொண்டோம், விழுந்து விட்டோம் என எழுதுகின்றனர். இந்த விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் தான் அறிவீர்கள். உலகத்திற்கு தெரியாது. நாடகத்தின்படி யார் பிராமணர் ஆக வேண்டும்? நாடகத்தின்படி யார் பிராமணர் ஆக வேண்டும்? அவர்கள் வந்தபடி இருப்பார்கள். மற்ற சத்சங்களின் லட்சியம் குறிக்கோள் எதுவும் கிடையாது. சிவானந்தர் முதலானவர்களுக்கும் நிறைய சீடர்கள் உள்ளனர். ஆயினும் அவர்களில் ஒரு சிலர் சந்நியாசத்தை எடுக்கின்றனர். இல்லறவாசிகளோ எடுப்பதே இல்லை. மற்றபடி வீடு வாசலை துறப்பவர்கள் மிக சிலரே இருக்கின்றனர். சன்னியாசிகள் ஆகின்றனர் என்றாலும் கூட மறுபிறவி எடுக்க வேண்டியுள்ளது. ஜோதியோடு ஜோதி ஐக்கியமாகிவிட்டனர் என சிவானந்தர் குறித்து சொல்ல முடியாது. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் தந்தைதான் ஆவார். அவர்தான் வழிகாட்டி ஆவார் என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வழிகாட்டி இல்லாமல் யாரும் செல்ல முடியாது. நமது தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கிறார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். மனித சிருஷ்டியின் விதை ரூபமாவார். முழு மனித சிருஷ்டி முதலிலே கடைசியில் ஞானம் விதையில் தான் இருக்கும் அல்லவா?
தந்தை என அனைவருமே சொல்லுகின்றனர் அல்லவா. நம்முடைய இறை தந்தை ஒருவரே ஆவார் என குழந்தைகள் அறிவார்கள் என்னும்போது அந்த தந்தைக்கு தான் அனைவரின் மீதும் இரக்கம் ஏற்படும் அல்லவா. எவ்வளவு கணக்கற்ற மனிதர்கள் இருக்கின்றனர், எவ்வளவு ஜீவ ஜந்துக்கள் இருக்கின்றன. அங்கே மனிதர்கள் குறைவானவர்களே இருப்பார்களாக, ஜீவ ஜந்துக்களும் குறைவாகவே இருக்கும். சத்தியுகத்தில் எப்படிப்பட்ட குப்பை இருக்காது. இங்கே பலவிதமான நோய் நொடிகள் முதலானவை எவ்வளவு ஏற்படுகின்றன. அதற்கான புதிய மருந்துகள் வெளிவந்தபடி இருக்கின்றன. நாடகத்தின் திட்டத்தின்படி பலவிதமான திறமைகளை வெளிப்படுத்தியபடி இருக்கின்றனர். இவை அனைத்தும் மனிதர்களின் கலைத்திறமையாகும். பரலோகடைய தந்தையின் கலை எது? பதித பாவன வந்து எங்கள் ஆத்மாக்களை தூய்மையாக்குங்கள், சரீரங்களையும் தூய்மையாக்குங்கள் என தந்தையை குறித்து சொல்கின்றனர். பதித பாவன துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என ஒருவரை தான் அழைக்கின்றனர் அல்லவா. அவருடைய மொழிகளில் கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். மனிதர்கள் இறக்கும் தருவாயில் இருந்தாலும் பகவானை நினைவு செய்கின்றனர். வேறு யாரும் உதவ முடியாது என புரிந்து கொள்கின்றனர். ஆகையால் இறை தந்தை நினைவு செய்ய சொல்கின்றனர். இறை தந்தையை நினைவு செய்ய கிறிஸ்துவர்களும் கூட சொல்கின்றனர். கிறிஸ்துவை நினைவு செய்கின்றன சொல்ல மாட்டார்கள். கிறிஸ்துவுக்கு மேலே இறைவன் இருக்கிறார் என தெரிந்து கொண்டுள்ளனர். அனைவரும் இறைவன் ஒருவர் தான் இருப்பார் அல்லவா. மரணலோகம் என்பது என்ன, அமரலோகம் என்பது என்ன என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்போது அறிவீர்கள். உலகில் யாருக்கும் தெரியாது. சொர்க்கம் நரகம் அனைத்தும் இங்கே தான் உள்ளது என வேண்டுமானால் சொல்கின்றனர். சத்தியம் இருந்தது, தேவதைகள் ராஜ்யம் இருந்தது என ஒரு சிலர் புரிந்து கொள்கின்றனர். இப்போது வரை கூட எவ்வளவு புதிய புதிய கோயில்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நம்மை தூய்மையாக்கி நம்முடைய வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்ல முடியாது என குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். நாம் நம்முடைய இனிமையான வீட்டுக்கு ஸ்வீட் ஹோம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை நம்மை திரும்ப அழைத்து செல்வதற்காக தூய்மையாக்குகிறார். இந்த நினைவு இருக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் இத்தனை பிறகு எடுத்துள்ளீர்கள் என தந்தை புரிய வைக்கிறார். இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணராகியுள்ளோம். பிறகு பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது சங்கமயுகமாக உள்ளது. விராட ரூபத்தில் பிராமணரின் குடிமை புகழ் வாய்ந்ததாக உள்ளது. பாபா சொல்றாரு, விராட ரூபத்தில் பிராமணரின் குடிமை புகழ் வாய்ந்ததாக உள்ளது. இந்துக்களுக்கு கூட உச்சி குடிமை அடையாளமாகும். மனிதர்கள் தான். சீக்கியர்கள், முஸ்லிம்களானவர் யார் என தாடி முனைவற்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாதபடி ஆகிவிடுகின்றனர். மற்றபடி சீனியர்கள், ஆப்பிரிக்கர்கள் இவர்களை தெரிந்து கொண்டு விட முடிகிறது. அவர்களின் முகமே தனியானது. கிறிஸ்துவர்களுக்கு பாரதத்துடன் தொடர்பிருப்பதால் இதனை கட்டணறி. எத்தனை விதமான தர்மங்கள் உள்ளன. அவர்களின் பழக்க வழக்கங்கள், உடைகள் அனைத்தும் தனிப்பட்டவையாகும். இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நாம் சத்தியுகத்தை ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்போது அனைத்து விதமான தர்மங்கள் இருக்கின்றன. இறுதி சமயமான இப்போது வேறு எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்வார்கள். புதிய ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பவர்கள். ஆகியால் புதிய ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு மகிமை இருந்தபடி இருக்கும். கடைசியில் வரக்கூடியவர்களுக்கு முதலில் கண்டிப்பாக சொல்முடிக்கும் என புத்தி உணர்த்துகிறது. மகிமை ஏற்படும், பிறகு துக்கம் ஏற்படும். ஒரே பிறகுதான். நீங்கள் எப்படி சுகதாமத்தில் அதிகமான சமயம் இருக்கிறீர்களோ அதுபோல் அவர்கள் சாந்திதாமத்தில் அதிக சமயம் இருப்பார்கள். இறுதி வரை வளர்ச்சி அதிகம் ஏற்படுகிறது. மரம் பெரியதல்லவா. இந்த சமயத்தில் மனிதர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இதனை நிறுத்துவதற்கு நிறைய உபாயங்கள், திட்டங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் இதன் மூலம் எதுவும் நடப்பதில்லை. நாடகத்தின் திட்டப்படி கண்டிப்பாக வளர்ச்சி அடைந்தே தீரும் என நீங்கள் அறிவீர்கள். புதிய இலைகள் வந்தபடி இருக்கும். பிறகு கிளைகள் முதலானவைகள் வளர்ந்தபடி இருக்கும். எவ்வளவு விதவிதமானதாக உள்ளன. நாம் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்பதை குழந்தைகள் இப்போது அறிவார்கள். தந்தை தான் நம்மை தூய்மையாக்குகிறார் மற்றும் சிருஷ்டியின் இடைக்கடைசி செய்தியை சொல்கிறார். பதித பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்களும் கூட அவரை தான் அழைக்கிறீர்கள் என்னும்போது கண்டிப்பாக தூய்மையற்ற உலகம் விநாசத்தை அடையும். இதுவும் கணக்காகும். சத்தியுகத்தில் கொஞ்சம் மனிதர்களுடன் இருப்பார்கள். கலியுகத்தில் எவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர். குழந்தைகளாக நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். தந்தை நமக்கு கற்பிக்கிறார். இந்த பழையவர்களின் விநாசம் இப்போது ஏற்படுகிறது. தந்தை தான் சாதனை செய்வார். பாவனுடைய மகா வாக்கியம்
நான் சாதனை செய்திருக்கிறேன். நாடகத்தின்படி விநாசம் ஏற்படுகிறது. பாரதத்தில் உள்ள நினைவுச்சின்னங்களும் உள்ளன. பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் பிரம்மாமுக வம்சாவளியை பாருங்கள் எவ்வளவு உள்ளனர். அவர்கள் விகாரத்தின் வழி வம்சாவளி பிராமணர்கள். அவர்கள் தந்தை அறிவதே இல்லை. உங்களுக்கு பெரிய தைரியம் பிறந்துள்ளது. இப்போது கலியுகம் அழிந்து சத்தியுகம் வர வேண்டியுள்ளது. நீங்கள் அறிவீர்கள். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான ஐக்கியமாகும். ராஜஸ்வ அஸ்வமேத பாபா சொல்றாரு. ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ரயானம் ஐக்கியமாகும். இதன் பழைய உலகத்தின் ஆகதி அர்ப்பண பொருள் செய்ய வேண்டியுள்ளது. மற்ற எந்த ஆகதியும் கிடையாது. நான் முழு சிருஷ்டி மீது இந்த ராஜஸ்வ அஸ்வமேத இயக்கத்தை படைக்கிறேன் என தந்தை சொல்கிறார். முழு பூமியின் மீது படைத்துள்ளேன். நித்திய குண்டங்கள் இருக்கிறன அல்லவா. இதன் முழு உலகம் சுவாகாகிவிடும். நித்திய குண்டத்தை உருவாக்கினர். இந்த முழு சிருஷ்டி நித்திய குண்டமாக ஆகியுள்ளது. இந்த ஐக்கிய குண்டத்தில் என்ன நடக்கும்? அனைத்தையும் இது முடிந்து அழிந்து போய்விடும். இந்த குண்டம் தூய்மையாக புதிதாக ஆகிவிடும். இதில் பிறகு தேவதைகள் வருவார்கள். நாலாபுறமும் கடல் இருக்கவே செய்கிறது. முழு உலகம் புதியதாக ஆகிவிடும். குழப்பம் நிறைய நடக்கும். யாரும் உரிமை கோராத ஒரு இடம் கூட இல்லை. இது என்னுடையது என அனைவரும் சொல்கின்றனர். இப்போது என்னுடையது என சொல்லும் மனிதர் அனைவரும் அழிந்து போய்விடுவார்கள். மற்றபடி நான் யாரை தூய்மையாக்கிறோனோ அவர்கள் கொஞ்சம் பேர் மட்டும் முழு உலகில் இருப்பார்கள். முதலாக ஆதிசநாதன் தேவி தேவதாரம் இருக்கும். பிராமணி நதிகளில் அவர்களின் ராஜ்யம் இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களையும் உங்கள் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு அமர்ந்து கதை சொன்னபடி இருக்கின்றனர் அல்லவா. இதுவும் கூட சத்யநாராயணன் கதையாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும். உங்களுடைய புத்தியில் தான் இந்த விஷயங்கள் உள்ளன. அதிலும் யார் நல்ல நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றனரோ அவர்களின் புத்தியில் தாரணையாகும். பை புத்தி நிறமும் தானம் கொடுத்தபடி இருப்பார்கள். ஆகையால் செல்வத்தை கொடுத்தால் செல்வம் குறையாது என சொல்கின்றனர். தானம் கொடுப்பதன் மூலம் லாபம் பெறும் என புரிந்து கொள்கின்றனர். உங்களுடைய செல்வம் வழிவற்றது. இப்போது செல்வத்தை கொடுத்தால் செல்வம் குறையாது. எவ்வளவு தானம் கொடுப்பீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும். கேட்கும்போது ஒரு சிலருடைய தலை ஆடிக்கொண்டிருக்கும். சிலர் தோசைகள் போல அமர்ந்திருப்பார்கள். தந்தையுடன் நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னபடி இருக்கிறார். எனவே கேட்கும்போது தலை தானாகடும். இங்கே குழந்தைகள் வருவதை நேரில் தந்தையின் மூலம் புத்துணர்ச்சி அடைவதற்காக தந்தை எப்படி அமர்ந்து திறன் கருத்துக்களை சொல்கிறார். பாரதத்தில் தேவி தேவடி ராஜ்யம் இருந்தது என நீங்கள் அறிவீர்கள். பாரதம் சொர்க்கம் எனப்படுகிறது. இப்போது நரகமாக உள்ளது. நரகம் அறி சொர்க்கமாகும். மற்றபடி அனைத்து விநாசமாகிவிடும். உங்களை பொறுத்தவரை சொர்க்கம் என்பது நேற்றைய விஷயமாகும். நேற்று ராஜ்யம் செய்து கொண்டிருந்தோம். இப்படி வேறு யாரும் சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்கு இவ்வளவு வருடங்களுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது. அப்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என சொல்கின்றன. துவாபரத்தில் பிறந்த அனைத்து தர்மங்களும் வருகின்றன. மிகவும் சகஜமான விஷயமாகும். ஆனால் மனிதர்களின் புத்தி புரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த விஷயத்தின் மீது கவனம் இல்லை. பரிதாபாவன அவர்கள் அழைக்கம் செய்கின்றனர் எனும்போது வந்து கண்டிப்பாக தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையானவராக ஆக்குகிறார் அல்லவா. யாரும் தூய்மையானவராக இருக்க முடியாது. சத்தியுடன் நிர்வாக உலகம் எனப்படுகிறது. இப்போது விஷம் நிறைந்த உலகமாக உள்ளது. தூய்மையின் விஷயம் முக்கியமானது. இதற்காக நீங்கள் எவ்வளவு உழைக்க வேண்டியுள்ளது. இன்றைய தினம் வரை என்னவெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நாடகத்தின்படி நடந்தது என்றே சொல்லலாம் என நீங்கள் அறிவீர்கள். நாம் யாரையும் கெட்டவர்கள் நல்லவர்கள் என சொல்ல முடியாது. நடப்பது அனைத்து நாடகத்தில் பதிவாகியுள்ளது. தந்தையின் வரும் காலத்திற்காக புரிய வைக்கிறார். சேவையில் இப்படிப்பட்ட தவறான கிரமங்கள் செய்வார்கள். இல்லாவிட்டால் டிஸ்சர்வீஸ் எதிர்மறையான சேவை ஆகியது. இப்படி தந்தை தான் சொல்வர் அல்லவா. நீங்கள் தங்களுக்குள் உப்பு நீராகிவிட்டீர்கள். நாம் உப்பு நீராக வெறுக்கத்தக்கதாக உள்ளோம் என புரிந்து கொள்கின்றனர். ஒருவர் மற்றொரு சங்கீதானம் பேசுகிறது. பிறகு யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் உடனடியாக கவனித்துக் கொள்வார்கள். சோபாவை நினைவு செய்யுமென புரிய வைக்கப்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்படியான கடமைகள் செய்தால் திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அதிசயத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்வதே இல்லை. யாரிடமிருந்து ஆசை கிடைக்கிறதோ அந்த சோபாவின் மீது கொதித்துக் கொள்கின்றனர். பிராமணின் மீதும் கொதித்துக் கொள்கின்றனர். இவர் பிரம்மாவின் மீதும் கொதித்துக் கொள்கின்றனர். பிறகு ஒருபோதும் ஒப்புக்கு வருவதில்லை. சோபாவின் மீது ஒருபோதும் கொதித்துக் கொள்ளக்கூடாது அல்லவா. அவருடைய முரளியை படிக்க வேண்டும். நினைவு கூட அவரை தான் செய்ய வேண்டும். பாபா சொல்கிறார் அல்லவா. குழந்தைகளை தன் ஆத்மா என புரிந்து கொண்டு என நினைவு செய்கிறது என்றால் சத்கதி ஏற்படும். தேகாபிமானம் ஏற்படுவதன் மூலம் தேவதாரின் மீது கொதித்துக் கொள்கின்றனர். ஆஸ்தியோ தாத்தாவிடமிருந்து கிடைக்கும். தந்தையுடராக ஆகும்போது தாத்தாவின் ஆஸ்தி கிடைக்கும். தந்தைக்கு மனமுறிவு கொடுத்துவிட்டால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும். பிராமண குலத்திலிருந்து வெளியேறி சூத்திர குலத்திற்கு சென்று விட்டால் ஆஸ்தி காலி ஆகிவிடும். தத்து எடுத்தது நீக்கப்பட்டு விட்டது. பிறகும் கூட புரிந்து கொள்வதில்லை. மாயை உடனடியாக தோசைகளாக ஆகிவிடக்கூடியதாக உள்ளது. தந்தையோடு அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் நினைவு செய்வதே கிடையாது.
சோபாவின் குழந்தையாக உள்ளேன். அவர் என்னை உலகின் எஜமானாக ஆக்குகிறார். கண்டிப்பாக பாகுவுக்கு தான் பிறப்பு எடுக்கிறார். சிவஜெயந்தி கொண்டாடுகின்றனர் அல்லவா? உலகின் வரலாறு புதியல் மீண்டும் நடக்கும் என்பது முதலாக சோபாவன் அந்த சிற்பத்தை படைப்பார். அந்த சிற்பத்தின் ராஜ்யம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என நீங்கள் தந்தை தான் அந்த சொர்க்கவாசியாக ஆக்குகிறார். புதிய உலகிற்காக ராஜயோகம் கற்பிக்கிறார். நீங்கள் சென்று புதிய உலகத்தில் ராஜ்யம் நடத்துகிறோம் நல்லது. இனிமேலும் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் கண்ணியமான பாக்தாய் நன்மை மூலம் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சரம் புத்தி என்னும் பயில் அழிவற்ற ஞான ரத்தினங்களை நிரப்பிக் கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். தானம் கொடுப்பதன் மூலம்தான் குஷி இருக்கும். ஞானம் செல்லும் அதிகரித்தபடி இருக்கும். ஒருபோதும் தமக்குள் கோபித்துக் கொண்டு உப்பு நீராக ஆகக்கூடாது. மிகவும் அன்புடன் தந்தை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் வெளியே கேட்க வேண்டும். தோசைக்குள் ஆகிவிடக்கூடாது. வரதானம் சதா புண்ணியத்தின் கணக்கை சேமித்து மற்றவர்களுடன் சேமிக்க வைக்கக்கூடிய மாஸ்டர் ஆசிரியராகிறோம். நாம் மாஸ்டர் ஆசிரியராக இருக்கிறோம். மாஸ்டர் என்று சொல்வதனால் பாபா நினைவு தானாக இருந்து விடுகிறது. உருவாக்கக்கூடிய ஒரு நினைவு வருவதனால் நாம் நிமித்தமாக கருவாக இருக்கிறோம். இயல்பாக நினைவு வந்து விடுகிறது. நாம் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறோம் என்ற நினைவு விசேஷமாக இருக்கிறது. புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பு செய்வது மற்றும் செய்ய வைப்பது தான் விசேஷ செயலாகும். புண்ணிய ஆத்மா ஒருபொழுதும் பாவத்தில் 1% எண்ணத்தில் கூட கொண்டு வர முடியாது. மாஸ்டர் ஆசிரியர் என்றால் எப்பொழுதும் புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பு செய்து மற்றவர்களின் சேமிப்பு செய்ய வைக்கக்கூடியவர் ஆவார். ஸ்லோகன் குழுவின் மகத்துவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவரை குழுவில் இருப்பதுதான் தனக்கு பாதுகாப்பும் என்ற உணர்வு ஏற்படும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.